அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய கடைசி அமர்விலே ஷேக் அப்துல்லா சில வாதங்களை வைத்திருக்கிறார். அதுல இப்னு அரபியுடைய ஃபிரௌன் முஸ்லிம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்பதுடைய நேரடி நூல் ஆதாரத்தை கேட்டார், கொடுத்தோம். அதை வாசிச்சு அர்த்தம் செய்ய சொன்னோம். வாசிச்சுட்டு அர்த்தம் செய்யல. அர்த்தம் செஞ்சாலும் என்ன வழங்கி போயிருக்கேன், ஃபிரௌன முஸ்லிம் என்றுதான் சொல்கிறான். தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பழைய தீமைகள்லாம் அழிந்து விட்டது என்றெல்லாம் கூட அதில் என்ன செய்யறான், இப்னு அரபி சொல்றாங்கிறத தெள்ள தெளிவாக நம்ம நிரூபிச்சு இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யல, அவரு அரபியை வாசிச்சாரு, அந்த மாதிரி பொத்துகாத்துல் மக்கியாவில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகி போயிட்டார். அப்ப இந்த குர்ஆனுக்கு விளக்குங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறார்கள் என்பது அவர் இருட்டடிப்பு செஞ்சதுல இருந்தும் நமக்கு நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்துக்கு இப்னு அரபி வந்ததுனால சொல்றேன். இந்த இப்னு அரபி இவர் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றேங்கிறாங்களே, எப்படி கேடு கட்டவன் சொன்னா, மூசா நபி காலத்துல காளமாட்டை வணங்கினாங்க, சிலையை செஞ்சு. அவங்க அல்லாஹ்வை தான் வணங்கினாங்க. ஹாரூன் போய் கண்டிச்சார், அதான் தப்புங்கிறான். அவங்க சிலையை வணங்கினாங்களே, அவங்க அல்லாஹ்வை தான் வணங்கினாங்களா. எப்படி சொல்றான், ஃபகான மூசா அலம பில் அம்ரி மின் ஹாரூன், ஹாரூனை விட மூசா நன்கு அறிந்தவராக இருந்தார். லி அன்னஹு அலிம மா அபதஹு அஸ்ஹாபுல் இஜ்லி, காளமாட்டை வணங்கினவங்க என்ன வணங்கினாங்க என்பதை விளங்கி கொண்டார். ஏன் இல்மிஹி பி அன்னல்லாஹ கத் கலா அல்லா யுபத இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். வமா ஹக்கமல்லாஹு பி ஷைஇன் இல்லா வக, அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்கிறான் அது நடந்தே தீரும். அந்த அடிப்படையில் அவங்க அல்லாஹ்வை தான் வணங்கினாங்க. ஃபகான இத்பு மூசா அஹாஹு ஹாரூன லிமா வகல் அம்ரு ஃபி இன்காரிஹி வ அதமி இத்திசாஹி, ஹாரூனை எதுக்கு அவர் கண்டிச்சாருன்னு கேட்டா, காளமாட்டை வணங்கினாலும் நீ போய் கண்டிச்ச அப்படிங்கிறதுக்கு தான் அவர் கண்டிச்சாரு. இப்ப இன்னல் ஆரிஃப் ஞானி யார் என்று கேட்டால், மையரல் ஹக்க ஃபீ குல்லி ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்வை யார் பார்க்கிறாரோ, பல் யராஹு ஐன குல்லி ஷைஇன், ஒவ்வொரு பொருளாகவும் அல்லாஹ்வை பார்க்கிறாரோ அவர்தான் ஞானி அப்படிங்கிறான். யார், இப்னு அரபி. அந்த இப்னு அரபி தான் ஃபிரௌனையும் முஸ்லிம் என்று சொல்றான். அந்த இப்னு அரபி தான் இவங்களுக்கு எல்லாம் குருநாதர். அதுக்காக சொல்ல வர்றேன். ஆனா இவன் எல்லாம் வழிகேடு விவாதத்தில் சொன்னார். விவாதத்தில் என்ன சொன்னார் போடுங்க, போன விவாதத்தில் முதல் தலைப்புல இரண்டாவது தலைப்புல அது சொல்லி இருக்கிறார். சரி சரி ரத்தாகும் அப்படி சொல்றாங்க. ஏன் ஜஹமியான யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுங்க. அவங்க பொருள் என்னன்னு கேட்டா, எல்லா பொருளிலும் இறைவன் இறங்குகிறான், ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற பொருள் இருக்கு அவங்களுக்கு. இந்த இறங்குதல் ஒன்று சொல்லுன்னு சொல்லுவாங்க. இத்திஹாதுன்னு ஒன்று இருக்கு, இரண்டரை கலத்தல். உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அதை தண்ணி ஊத்துன்னு வைக்கிறேன், அது அந்த பாத்திரத்தை தண்ணீர் இறங்கியது. சில பேரு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்மகிட்ட இறங்கி இருக்கிறான் அப்படின்னு வழங்குறாங்க. இது இஸ்லாத்துல இல்லங்க, இஸ்லாத்துல இல்லாத முரணான கொள்கை இது. இன்னொன்னு இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க, இரண்டரை கலத்தல். அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, டீ இருக்கு, சர்க்கரை போட்டோம், கலந்துருச்சு, நம்ம பார்க்க முடியல, இரண்டரை கலந்து விட்டது. அந்த மாதிரி இறைவன் நம்மகிட்ட இரண்டரை கலந்துட்டான் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இத்திஹாது இதுவும் கூட, இது இஸ்லாத்துல இல்ல. இதுவும் கூடாதான். ஆனா அதான் இப்னு அரபி சொல்லியிருக்கிறான். எது கூடாதுன்னு ஒரு சொன்னாரோ அதைத்தான் இமாம்ங்கிறாரு, ஷெய்குல் அக்பருங்கிறாரு, பாராட்டுறாரு, ரஹிமவுல்லா சொல்லணும்ங்கிறாரு. அது விளங்கிக்கிறங்க எதுக்காக வேண்டிய. அது மாத்திரம் இல்ல, சந்தர்ப்பு தகுந்தவாறு, இடத்துக்கு தகுந்தவாறெல்லாம் பிறண்டு பேசுறதுக்கு போன தலைப்புல அவ்வளவு ஆதாரங்களை காட்டணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப அவங்க கத்தம் பாத்தியா இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி பாத்தியா ஓதி ஈசால் செய்யலான்னு ஒரு கொள்கையில உள்ளவங்க. அந்த கொள்கையில உள்ளவங்கள்ட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்கப்படுது. அவங்க என்ன எல்லா நன்மையும் சேர்த்து வைக்கலாங்கிறீங்கள, கணவன் மனைவி சேர்வது கூட நன்மை தானே, அவர் ரெண்டு பேரும் படுத்துட்டு இந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாதத்துக்காக வேண்டிய சபையில சேர்த்து வைக்கலாமே, எங்க வீட்டுல எங்க அப்பா மூத்தா போயிட்டாங்க, 10 பேர் கொண்டாட்டியோட வாங்க, எங்க வீட்டுல படுத்து கிடந்துட்டு அந்த நன்மையை சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கலாம் சொல்றாரு. அது இடத்துக்கு தகுந்த, எந்த இடத்துல என்னத்தையும் ஒத்துக்குருவார், எந்த ஒத்தையும் மறுப்பார். அது போடுங்கள கத்தம் முதல்ல போட்டீங்க, நல்ல காரியம் தானே. நீங்க சொல்லுங்க, இந்த நன்மையை எங்க வாப்பாவுக்கு இறைவனை சேர்த்து வைப்பாயாக சொல்லுங்க. அது கூட நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல மனைவியோடு சேர்வது அப்படின்னா, மனைவியோடு சேர்வது இபாதத்து தான். நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அப்படிதான் சொன்னாங்க. ஒரு மனிதன் தவறான பெண்ணோட போகும்பொழுது குற்றம், ஹலாலா செய்யும்போது இபாதத் அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்ப மனைவியோடு சேருவது அப்படிங்கிறது குற்றமான காரியமா? அதையும் சொல்லுகிறாரு.
ஹலால் நினைக்க போதுதான் நம்ம வீடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள உலகம் நடக்குது, அதை அவங்க சொல்லி காமிக்கிறேன். இபாதத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த இபாதத்தான் சொன்னான், எதையும் அற்பமாக கருதாத என்றார்கள் நாம் சல்லல்லாஹு. சின்ன செயல் தான் அற்பமாக கருதாங்க. அப்ப எல்லா நல்ல வணக்கங்களையும் கொள்ளலாம். இப்ப அடுத்து இன்னும் அப்ப இனிமே என்ன செய்யுங்க, பாத்தியம் வாங்கிட்டு இருக்காதீங்க. 10 பேரை கூப்பிட்டு வீட்டுல பொன்னாடி வந்து படுத்துட்டு போங்க, அந்த நன்மையை சேர்த்து வச்சிருப்பாங்க பாப்பா கண்டு அப்படி செய்யலாம். புது பாத்தியா உண்டாக்கி இருக்காரு. அதாவது சபைக்கு தகுந்தவாறு சொல்வது. அதே மாதிரி நேற்றைய விவாதத்தில் என்ன சொன்னார்னா, ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க, முஸ்லீம் ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க, அதுலயும் பேன் பார்த்த விஷயம் வருதுங்கிறார். இது 3535 நம்பர் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்த ஹதீஸ் 3536 நம்ம சொன்னது இருக்கு, ஒரு நம்பர் மிஸ்டேக். 3536க்கு பதிலாக 3535 போட்டிருக்கு. அந்த செய்தி இல்லாம இல்ல நம்ம சொன்னது. இவர் சொன்னார் இப்னு சாக்கிர்ல இருக்குன்னு, அது இல்ல. முஸ்லிம்ல இருக்குன்றாரு, அது இல்ல. திருமதியில இருக்குன்றாரு, ஹதீஸே இல்ல. இல்லாதையெல்லாம் விட்டு அடிச்சு கடைசியில வந்துகிட்டு மனிதன்டா தவறு செய்யறவன் லாஸ்டா சொல்லிட்டு போனாரு. அப்படி இல்ல, செய்தி இருக்குது. நம்ம சொன்ன செய்தி பேன் பாக்குற செய்தி எல்லாம் இல்லாம உம்மு ஹராம் வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது, அந்த செய்தி மாத்திரம் என்ன இருக்குது, தனித்து இருக்காம இங்கனா எங்களிடத்தில் ஒரு கூட்டமா இருக்கு சொல்ற மாதிரி எல்லாம் ரிவாயத்தில் முஸ்லிம்ல இருக்குது. அதை நம்ம ஒரு நம்பர் இணைஞ்சிட்டோம், 3535 போட்டிருக்கிறோம், 3536 போடணும். இல்லாத ஒண்ணு நம்பர் மிஸ்டேக், எழுத்து பிழை. 5 6 அடுத்ததான் கீபோர்ட்ல பட்டன்ல இருக்கு. 5க்கு பிள்ளை 6 அடிச்சுட்டாங்க, 6 உட்கார்ந்து போயிடும், கவனக்குறை. இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்ல, நீங்க அம்புட்டு இருட்டடிப்பு, அவ்வளவு கள்ளத்தனம் பண்ண காட்சியை பார்க்கிறோம். அதை விட மேட்ரு என்ன, ஹதீஸ்ல யாரும் இருட்டடிப்பு செய்யல. மேட்ரு என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணு விட்டு ஏத்தாப்புல வீட்டுல ஒரு பெண்ணு வீட்டுல போய் அங்க படுத்து தூங்கி அங்கேயே உட்கார்ந்து தலையில அந்த பெண்ணு பேன் பார்த்து இப்படி செஞ்சாங்கன்னு வருத, இது சரியா தவறா? செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்நிய பெண்கிட்ட போய் பேன் பார்த்தாங்க. பேன் பார்க்கறனா டச் பண்ணணும், தொடணும். பேன் பார்த்தல் என்றாலே தொடாம எல்லாம் பேன் பார்க்க இயலாது. ஒரு அந்நிய பெண் ஒரு ஆணிட்ட பேன் பார்க்குதல் என்பது இந்த மாதிரி ஒழுக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்களா? இது அசிங்கமான இமாம்கள் வழக்கத்தை நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம், இது கட்டுக்கதைங்கிறோம். இது இல்லாமல் வரக்கூடிய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பேன் பார்க்கிற இந்த மேட்டர்களை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. நாங்க சொல்லிட்டோம். நீங்க சரின்னு சொன்னா அது சரின்னு ஆர்குமெண்ட் பண்ணணும். எப்படி போனாங்க, அவங்க மகரமான உறவு உண்டு, அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். அல்லது அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் சலுகைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். அதுக்கெல்லாம் பதில் நாங்க வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்ல இருந்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இந்த ஆபாசத்தை நீங்கள் ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொண்டால் அதுல இருந்து சொல்லக்கூடிய முடிவை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சாலிம் ஹதீஸை எடுத்து நம்மள்ட்ட கேட்கிறார். நம்ம என்ன செஞ்சோம், சாலிம் சம்பந்தப்பட்டு பொய்யின்ட்டோம். அது என்ன மேட்ரு, ஒரு ஆள் இளைஞர் ஒரு வீட்டுல போக வர இருக்கிறாரு. அந்நிய வீட்டுல போக முடியுமா? போக முடியாது. அவங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன வழி சொல்லி கொடுக்கறாங்கன்னா, நீ இளைஞனா இருக்கக்கூடிய நீ போய் அந்த பெண்ணிடத்துல பால் குடிச்சிரு, பால் குடிச்சு அம்மா வாயிடலாம், அம்மா வாயிட்டாங்கன்னா போக வர இருக்கலாம், தப்பு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இது சட்டமா? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஒரு அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்க்கிறதே ஆபாசம் அசிங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்நிய பெண்ணுடைய மார்பகத்துல வாய வச்சு பால் குடின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களா? இது பொய்ன்னு நாங்க சொல்லக்கூடிய வழக்கம். நீங்க மெய்யின்றீங்கன்னா அது செய்யலாம்னு சொல்லுங்க. அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சிறப்பு சலுகை சாலிமுக்கு மட்டும்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. சிறப்பு சலுகை இங்க இருக்கக்கூடிய ஆதாரத்தை அல்லாஹ்வுக்கு ரசூலும் சொன்னாங்கன்னு என்ன செய்யணும், ஆதாரத்தோட நீங்க எடுத்து காட்டணும். அதுதான் கேள்வி. அது உம்முசலமாக்கு என்ன சொல்றீங்க, சாலிம் ஹதீஸுக்கு என்ன சொல்றீங்க, உம்மு ஹராமுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி இவர் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி நாங்க தான் கேட்கணும், அதை நாங்க பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கருணாநிதி மதுஹப் எந்திரிச்சு நிக்கிற சம்பந்தமா நீங்க நேர்மையான ஆளா இருந்தா அந்த எந்திரிச்சு நிக்கிற சம்பந்தமா என்ன எழுத நம்ம முழுசா படிக்கணும். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு, ஹதீஸ் ஆதாரங்களோட எழுதப்பட்டிருக்கா, காரணத்தோட எழுதப்பட்டிருக்குதா, அதுல புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் கருணாநிதி. இவர் என்ன செய்வார் தெரியுமா, கருணாநிதி மதுஹப் அப்படி பின்பற்றுவார். கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுமா, அன்புக்கு 3 எழுத்து, அண்ணாவுக்கு 3 எழுத்து, 3 எழுத்து இருக்கிறதுனால அது பெரிய சிறப்புன்னு படிப்பாரு. முட்டா மடமைக்கும் கூட 3 எழுத்தான், கழுதை கூட 3 எழுத்து இருக்கிறது. அதே மாதிரி இவர் என்ன செய்வார் தெரியுமா, 3ஆம் பாத்தியாவுக்கு ஆதாரம் காட்டுவார். கருணாநிதி மதுஹப் பின்பற்றி 3 வரும்ல, அந்த 3 எடுத்து காட்டு. குர்ஆன்ல இருக்குதுல 3 சிறந்த நம்பரு, 3 கெட்டதுங்க வருது. 3 என்ன வருது, அந்த கிளிப் நான் போட்டு காட்டுறேன். 3ங்கிற நம்பருக்கு போடுங்க. அப்ப 3ங்கிற நம்பருக்கு சிறப்பு இருக்கலாம். என்னது, அதனால 3ஆம் பாத்தியா வராங்களாம்.
3 ஒரு நம்பர் வந்ததுக்கு மூணாவது சம்பந்தம் இருக்கா, அடுத்து போட்டு டைம்ல அடுத்த முறையில் எடுத்து காட்டுறேன். இதுதான் கருணாநிதியுடைய மதுஹபுங்கிறது. கருணாநிதி மதுஹப் என்ன, இந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ற அவருடைய மதுஹப் என்னங்க, அதே மதுஹப் தான் சார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இந்த அவையிலே குழுமி இருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய விவாதத்தினுடைய தொடர்ச்சி ஆரம்பமாயிருக்கிறது. நேற்றைய விவாதத்தினுடைய தலைப்பு இமாம்களுடைய உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா, இதுதாங்க தலைப்பு. அந்த தலைப்புல தான் விவாதம் நடக்கணும். சுன்ன ஜமாத் ஐக்கிய பெருடைய நிலைப்பாடு, இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது அப்படிங்கிறது. இமாம்களுடைய உதவி இருந்தாலும் புரிய முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களுடைய உதவி தேவையில்லை. இமாம்களின் விளக்கங்களில் தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இப்ப அவங்களுடைய நிலைப்பாட்டுல முதலாக சொன்னது, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்கள் உதவி தேவையில்லைன்னாங்க. நேற்றையிலே இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வச்சு நீங்க விளக்கம் சொல்லுங்க, இமாம்களுடைய உதவி தேவையில்லைன்ட்டீங்க, அப்படியானா நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு பட்டியல் போட்டோம். அதுக்கு இது வரைக்குமே பதில் சொல்லல. பலி உம்மிஹி சுலுஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தவறான கருத்தை சொன்னாங்களே தவிர வேற எதுக்குமே அவங்க பதில் சொல்லலாங்க. கலாலா விஷயத்துல கூட கடைசி நேரத்தில் நம்ம சொன்னதை ஒப்புக்கொண்டாங்க. ஆமா, ஏன்னா அந்த அவங்களுடைய தர்ஜமாவில எழுதியிருந்தாங்க பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் கலாலாண்டு, ஆனா நேற்று தினத்துல தந்தை இல்லாதவங்க அப்படிங்கிற இமாம்கள் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய தர்ஜமால தப்புங்கிறது இது மூலம் அவங்களே ஒப்புதல் வழங்கிட்டாங்க இந்த அரங்கத்தில். அடுத்து வேற எந்தக்குமே அவங்க பதில் சொல்லவே இல்லைங்க. நம்ம கேட்டோம், கனிமத்து பொருள் அல்லாஹ் கொண்டு இருக்குது, அல்லாஹ்வுக்குங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டோம். நீங்க இமாம் உதவி இல்லாம புரிய முடியுங்கிறீங்க, சொல்லி காட்டுங்கன்னு கேட்டோம், சொல்லல. அப்புறம் லா உக்ஸ்மி பிஹாதல் பலத் அப்படிங்கிற இடத்துல நீங்க சத்தியம் செய்கிறேன்னு அர்த்தம் வைக்கிறீங்க. ஆனா அல்லாஹு தாலா லாங்கிற வார்த்தையை போட்டிருக்கான். அல்லாஹு தாலா எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாம போட மாட்டான் குர்ஆனில என்பது நம்ம நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய தர்ஜமான எழுதியிருக்கிறாங்க. அதையும் நம்ம சுட்டி காட்டணும். நீங்க சொல்லியிருக்கீங்களே, அப்ப எதுக்கு அல்லாஹு தாலா எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தான், பதில் சொல்லுங்க அப்படின்னும். அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலூமாத், ஹஜ்ஜுடைய மாதங்களை அறிந்த மாதங்கள், குர்ஆன் இருந்தா ஹதீஸ்ல இருந்து எந்த மாதங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய விளக்க உரையில நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம் என்று கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்ளுங்கிறீங்களே, அது எப்படி அறிந்து கொள்ளுங்க சொல்லுங்க அப்படின்னும். இது வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது. ஈலாவுடைய சட்டத்துல கோபமா சொன்னா மட்டும்தான் இந்த சட்டமா, அல்ல வேறு நோக்கத்துக்காக சொன்னா இந்த சட்டமா? அவரு இந்த 4 மாதங்களுக்கு பிறகு தலா கொடுக்கவில்லை என்றால் இயற்கையாக தலா ஆயிருமா, இவர் தலா கொடுத்து தான் ஆகுமா? அப்படியே ஒரு தலா கொடுத்தாக்கா ரஜஅய்யத்தான தலாக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி வச்சாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, இமாம்கள் உதவியில தேவையில்லை, நாங்களும் புரிஞ்சுட்டா இதுக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த நம்ம கேட்ட கேள்வி அந்த வசனத்துல தான் இருக்குது அப்படின்னு கேட்டோம், சொல்லலங்க. அதே போல வல்ஃபஜ்ர் வளையாலின் அஷரின் 10 இரவுமே சத்தியமாண்டு இருக்கு. அந்த 10 இரவுகள் என்ன நீங்களும் புரிஞ்சிடுவோங்கிறீங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அது எந்த இரவுன்னு சொல்லி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அது சொல்லுங்க. இன்னும் சொல்லல. அதே போல இந்த ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லியிருக்கிறீங்க. ذَلِكَ لِيَعْلَمَ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ சொல்லி அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேட்டோம், சொல்லவே கிடையாதுங்க. இப்படி பல்வேறு விஷயம், அந்த 53 விஷயம் இந்த அத்தியாயத்தில் இருக்கும் பொழுது 53ஆக விரல மடக்கணும். 53ங்கிறத இந்த அமைப்பு தான் எப்படிங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அதை சொல்லுங்க. அதுக்கும் பதில் சொல்லல. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனில
ஒருத்தன் முர்த்தத்தானா வணக்கங்கள் அழிந்து போக இருக்குது. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை விட்டுட்டாலே வணக்கம் அழிந்து போய்ட்டு புகார்ல இருக்குது. அதுக்கு என்ன வழக்கம் கேட்டா அதுக்கும் அவன் சொல்ல கிடையாது. அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு மேல சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வாபிக்க உன் தந்தை மீ சத்தியமாண்டு சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லிம்ல இருக்குது. இப்ப நீங்க குர்ஆன் ஹதீஸ் நீங்களே விளங்குவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனை வச்சா இப்பதான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வேலை சந்தோஷம் தான். அதே போல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர் விஷயமாக வச்சோம். இன்னைக்கு தான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கிறோம். இப்படிதான் வாதத்துக்கு வரணுங்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தோழர் வந்து ஒரு பெண்ணை வந்து முத்தமிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறங்கினா, நீங்க தொழுவுங்க நல்ல காரியங்கள்லாம் தீய அழித்துரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் கேட்டாங்க, இந்த சட்டம் எனக்கு மட்டுமா எல்லாருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் தான். அப்ப நான் கேட்டேன், இப்போதும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெண்ணை முத்து விட்டுட்டு தொழுதாக்கா அது போதுமா? எல்லாம் எல்லாருக்கும் வந்துருச்சு, எப்படி இதை வழங்குறீங்க அப்படின்னு கேட்டோம். புகாரில் இருக்கக்கூடியது. இதுக்கு அவங்க வாதத்துக்கு வரல, இனிமேதான் வரணும் அதுக்கெல்லாம். இப்படியாக அதே போல இப்ப கேட்டதுக்கும் பதில் சொல்லலையா, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வைக்க வேண்டியது இருக்கு. அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இப்ப பிரச்சனைக்கு வர்றேன். அதே போல பாருங்க, நேற்று சொன்னாங்க நம்பர் மாறிடுச்சு, இதுல என்ன இருக்குது? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க போட்ட ஹதீஸ்ல இல்லன்னு சொன்னதுனாலதான். அப்ப என்ன செய்யணும், நம்பர் மாத்தி போட்டோம், அவனுக்கு போட்டுக்கிறாங்க. சரிதான், ஏன்னா தவறுங்கிற எல்லாருக்கும் நிகழும். சொல்லும் போது நிகழும், எழுதும் போது நிகழும். தவறு ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாங்க வந்து 35 போட்டுட்டோம், 6 போடணும் அப்படிங்கறத அவங்க விடுறாங்க. 3536 போற இடத்துல 5 போட்டோம், ஒப்புக்கொண்டாங்க. ஆனா அப்ப அங்க என்ன சொன்னாங்க, நாங்க போட்ட ஹதீஸ்ல இல்லன்னாங்க, நீங்க போட்ட ஹதீஸ்ல இருக்குன்னு தான் காமிச்சோம். அவங்க சொன்னதுனாலதான் காமிச்சோம். இப்ப அவங்க வந்து ஒப்புக்கொண்டாங்க தப்ப பிரிண்ட் மிஸ்டேக். சரி, பிரிண்ட் மிஸ்டேக்ங்கிறது ஒப்புக்கொள்றோம். ஆனா அவங்க சொன்னாங்கல்ல 36, அதுல அவங்களுடைய நிலைப்பாடு சரியா இருக்குதா? அது கிடையாது. ஏன்னா நேத்து அவங்க என்ன சொன்னாங்க, மடிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட மடியில இருந்தாங்க. மடிங்கிற ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டோம். சரி, நாங்க தெரியாம சொல்லிட்டோம், அப்படி இல்லன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அதுக்கு தவிர பண்றாங்க. சொன்னது எப்படி சரி கட்டணும், ஏன்னா தவற ஒப்புக்கொள்றதே இல்ல அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும். அப்ப அந்த மாதிரி இருந்ததுனாலதான் அப்ப அதுக்கு என்ன ஒண்ணு சொன்னாங்க, இந்த ஹாண்ட் இருக்குதுல, அப்ப இந்த ஹாண்ட் அவர்களுக்கு சொன்னா அப்ப நெஞ்சிலையா மடியில அப்படிதான் போகும் உங்களுடைய சிந்தனை. அதான் அவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதே ஹதீஸிலேயே வேற ஒரு இபாரத்து கரீபன்கிற வார்த்தை இருக்குது. கரீபன்னா அருகிலேன்னு அர்த்தம். அது அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் படிச்சா இந்த அது கூட படிக்க வேணாம். எந்தங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பொருத்தமா பார்த்துட்டா போதும். அதை நம்ம குர்ஆன் வசனத்தை கூட ஓதி காமிச்சோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல இந்த ஹாண்ட் தான் வருது, அவனோட மடியில நெஞ்சில அர்த்தம் வைப்பீங்க, அதெல்லாம் பொருத்தமான இடத்த வைக்கன்னு சொன்னோம். சரியா? இப்ப இவங்க சொன்னாங்க 36ல எந்த பிரச்சனை இல்லைன்னாங்கல்ல, பிரச்சனை இருக்குது. எப்படி கேட்டா, ஒன்னாவது இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணோட ஒரு அந்நிய தனித்திருக்கலாமான்னாங்க. இப்ப இவங்க இதுல பேணு பார்த்தல் தான் இல்லையே தவிர தனித்திருத்தல் இருக்குதா இல்லையா? ஒண்ணு. இன்னொரு விஷயம், அவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹாண்டால அவர்களுக்கு மடிதான்னாங்கல்ல, அந்த இந்த ஹாங்கிற வார்த்தை அவங்க சொன்னாங்கல்ல ஒரு நம்பரை விட்டு விட்டோண்டு அந்த ஹதீஸ்ல இருக்கதான் செய்யுது. அப்ப என்ன ஆகுது, அவங்க பிரகாரம் அப்ப மடிங்கிற வார்த்தை வந்துருச்சே, அவங்க பிரகாரம் அவங்க எதை பிடிக்கலையோ அது வார்த்தை இருக்குதே. 3536 தான் அப்படின்னாங்கல்ல, பேணு பார்த்தல் இல்ல. ஆனா அவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹாண்டா என்ன அர்த்தம், மடின்னு அர்த்தம்னாங்கல்ல, அது இருக்குது. அத்தான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க. ஃபகால இந்தனா, எங்களிடத்தில் இருந்தார்கள் தான் இருக்குதுப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? அதனால இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல ஒவ்வொன்றும் என்னன்னு பார்க்கணும். இன்னொன்னு பேணு பார்த்தல்ங்கிற ஹதீஸ்ல என்ன வருதோ அதே பாயிண்ட் தான் இங்கே வருது. ஏன்னா இந்த சிரிக்கிறது எனக்கான துவா செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல, அது அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது. அப்ப நிகழ்ச்சி ஒண்ணுதான், சில வார்த்தைகள் அதுல இருக்குது இதுல இல்ல. ஆனா நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி தான், அது வேறு கட்டம் இது வேறு கட்டங்கிறதெல்லாம் இல்ல. ஏன்னா அதே நிகழ்வு கனவு கண்டு சிரிக்கிற நிகழ்ச்சி இதுல இருக்கிறது. அப்படிங்கறத இங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து அப்ப இப்னு அரபியை பத்தி சொன்னாங்க. இப்னு அரபியை பத்தி அவங்களுடைய பாணியில, ஏன்னா அவங்க எல்லாம் கருத்து முரண்பட்டாலும் அவங்க வந்து எப்படி எல்லாம் பேசுவாங்கங்கிறத அவங்களுடைய பண்பாட்டை இது மூலம் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. அதுவே ஒரு விஷயம். இப்ப என்னன்னு சொன்னா முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கறத சொன்னாங்க. எது முன்னுக்கு பின் முரண், அதை வந்து இவங்க போட்டு காமிச்சாங்க பாருங்க, அதுதான் இரட்டடிப்பு. பாதியை போட்டு காமிச்சாங்களே தவிர ஹுலூல் இத்திஹாது கூடான்னு சொன்னோம். அது விளக்க ஜஹ்மியாட்ட இது இருந்துச்சுன்னு சொன்னோம், அது கூடான்னு சொன்னோம். அதுக்கு தொடர் இருக்குது, அது திட்டமிட்ட மறைச்சிட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தே சொல்றேன், அரிசில போய் உட்காரான்னு சொல்றாங்கல்ல, அதுவும் ஹுலூலுடைய மீனிங் தான், தவிர ஜஹ்மியாவுடைய கொள்கை தான் என்று சொல்றேன். அது அப்படியே உங்களுக்கு காமிக்கல, முழுமையா காமிக்க வேண்டியதானே, அது காமிக்கல. ஏன்னா ஜஹ்மியா வந்து ஒவ்வொரு பொருளையும் இறங்குறான்னு சொல்றாங்க,
இந்த வஹாபிகள் அந்த அரிசில போய் அல்லாஹ் இறங்குறான், ஏன் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அப்ப அரிசில இறங்கிட்டான். அப்ப ஜஹ்மியாவுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எல்லா இடமுங்கிறாங்க, இந்த வஹாபிகள் அரிசிங்கிறாங்க, இதுதான் வித்தியாசம். அப்ப ஜஹ்மியாவோட கொள்ளை இவங்ககிட்ட இருக்குதுங்கிறது அது தொடர்ல வருது, இவங்க அதை விட்டுவிட்டாங்க. இன்னொன்னுங்க, இந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட அந்த சொல்லுங்கிறே கிடையாதுங்கிறத. அன்பிற்குரிய சகோதரர்களே, உம்மு ஹராம், அதாவது பேன் மும்முரான வழங்காது, பேன் பார்த்தது, இளைஞர் அந்நிய பெண்கிட்ட பால் குடிச்சது, இந்த ரெண்டு செய்தியில விவாதத்துக்கு வந்துட்டீங்கன்றாரு. அந்த விவாதத்தை ஒரு துவக்கணும். இப்ப அந்த ரெண்டு செய்திக்கு அதானே அதை பட்டியல் போட்டாங்கல்ல, இந்த ரெண்டுலயும் உங்களோட ஆர்குமெண்ட் வச்சா தான் என்ன செய்யும், ஒண்ணுக்கா பினிஷ் ஆகிட்டே வரும். எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஒண்ணு மிச்சம் இருக்கா நீங்க எடுத்து வச்சதுல? எல்லாம் கேள்வியா கேட்டீங்க, வாதமா வச்சா என்ன செய்வோம், அதுக்கு பதில் சொல்லுவோம். உம்மு ஹராமுக்கு வாதமா வச்சீங்க, சாலிமுக்கு வாதமா வச்சீங்க, அதை முடிப்போம். நெக்ஸ்ட் ஒண்ணுனா எடுத்து அதுல உங்களுடைய வாதம் என்ன நான் கேட்போம். அது இல்லாம முடிஞ்சிடும். இந்த வாதம் முடிகிறதுக்குள்ள ஒண்ணுக்கு இல்லாம பதில் சொல்லி முடிச்சிருவோம். அதனால அது பிரச்சனை கிடையாது. அடுத்து இந்த உம்மு ஹராமுடைய ஹதீஸ்ல மடியிலன்னு சொன்னாங்க, இந்தங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்றாங்க. இந்தங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? அருகில் அர்த்தம் இல்லைன்னா சொல்ல முடியாது. எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுதோ அதுக்கு தகுந்தவாறு பொருள் கொடுக்கணும். இந்த அபி ஹனீஃபான்னா அபு ஹனீஃபா இடத்தில் அர்த்தம் வராது, அவருடைய கருத்தில் கூட அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த மாதிரி பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லுதான். அவருக்கு பக்கத்தில் கொண்டு பணத்தை வச்சுட்டு போனாரு, இந்த ஜக்காத்து பணத்தை ஒருத்தர் வச்சிருவாரு, அது கூட இந்த தான் வரும். ஆனா இங்க என்ன பிரச்சனை, பேன் பார்த்தாங்கன்னு வர்றதா இருந்தா அங்க உள்ள ஆளுங்க இங்க உட்காந்து பேன் பார்க்க இயலாது. பேன் பார்க்கறதுன்னு வர்றதுனால என்னது, அந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். நாம அவரே சொன்னார், நாம கரீபம் மின்ஹா, அந்த உம்மு ஹராமுக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் தூங்கினார்கள், அருகில் தூங்கினார்கள். ஒரு பெண்ணுக்கு அருகில போய் ரசூலுல்லாஹ் தூங்கினார்கள், அப்படி கூட அறிவிப்புன்னு சொன்னார். அது மாதிரி இத்தகா இந்தஹா, அவரிடத்துல சாய்ந்தார்கள், அவரிடத்துல பல வார்த்தை வர்றதுனால இந்தவுக்கு இந்த அர்த்தம் இருக்கு, நீங்க சொன்ன அர்த்தம் இருக்குது. இந்த சம்பவத்தில் என்ன அர்த்தம், எங்கேயோ உட்கார்ந்து பேன் பார்க்க முடியுமா? அதுதான் பிரச்சனை. அதனால ஒரு குழப்பமும் கிடையாது. நீங்க என்ன செய்யணும், பேன் பார்க்கிற சம்பந்த ஹதீஸ உண்டுங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? இளைஞர் போய் ஒரு அந்நிய பெண்கிட்ட பால் குடிச்சா அம்மாவாயிருவாங்கன்றீங்களா, அது உண்டா இல்லையா? அதை ஆர்குமெண்ட் பண்ணி அது நிலைநாட்ட வேண்டும். நாங்க அதுக்கு என்ன செய்வோம், வரிசையா பதில் சொல்லுவோம். அதுக்கு இந்த கருணாநிதி மதுஹப்னு சொன்னல, கருணாநிதி என்ன செஞ்சாரு, அண்ணாதுரை இறந்தவன ஒரு கவிதை பாடினாரு. அண்ணாண்டு 3 எழுத்து இருக்கு பாத்தீங்களா, இதை பிடிச்சிட்டாரு. அன்புக்கு 3 எழுத்து, அறிவுக்கு 3 எழுத்து, அதுக்கு 3 எழுத்து, இதுக்கு 3 எழுத்து, நல்லதா எடுத்துக்கிட்டாரு. நல்லதுக்கு மட்டுமா 3 எழுத்து இருக்கு, மடமைக்கு 3 எழுத்து இருக்கு, கழுதிக்கு 3 எழுத்து இருக்கு, கோபத்துக்கு கூட 3 எழுத்து இருக்கு, நல்லதா எடுத்து போட்டார். அந்த மாதிரி என்ன செய்வார் தெரியுமா, 3ஆம் பாத்தியா இருக்கு, நல்லதா சொல்லும்போது 3 நம்பர் அதையா போட்டுக்கிட்டு பாத்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல 3 நம்பரை புகழ்ந்து சொல்கிறான், அதனால 3ஆம் பாத்தியா பாரு, அதே நான் போடுங்க. அதை கேட்கலாம், எந்த ஒரு நாளை தேர்ந்தெடுக்கலாம், குறிப்பிடலாம், அது 3ஐயே தேர்ந்தெடுத்தீங்க, 7ஐயே தேர்ந்தெடுத்தீங்க, 40ஐயே தேர்ந்தெடுத்தீங்கன்னு வேணா ஒரு கேள்வி இருப்பான். மார்க்கத்திற்கும் 3க்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. மார்க்கத்திற்கும் 7க்கும் நிறைய தொடர்பு உண்டு. மார்க்கத்திற்கும் 40க்கும் மத்தியிலே நிறைய சம்பந்தம் உண்டு. ஆகவேதான் எந்த நாளையும் தேர்ந்தெடுக்கலாம் என்றிருக்க சிறப்புக்குரிய எண்களாக இருக்கின்ற 3ஐ தேர்ந்தெடுத்தோம், 7ஐ தேர்ந்தெடுத்தோம், 40ஐ தேர்ந்தெடுத்தோம். எப்படி என்கிறீர்களா? இறைவன் ஒரு குழந்தையை படைக்கின்ற போதே அந்த குழந்தைக்கும் 3 என்கின்ற எண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு என்று இறைவன் அருள்மறையிலே சொல்லித் தருகிறான். எவ்வளவுக்கும் ஸ்ரீ புத்தூனை உம்மஹாத்திக்கும் ஹர்க்கம் மின்பாஜ ஹர்க்கின் ஸ்ரீ குருமாத்தின் சலா என்று இறைவன் சொன்னான். நீங்கள் குழந்தையாக இருந்த போது, உங்களுடைய தாயின் வயிற்றுக்குள் இருந்த போது, ஒரு கட்டத்திற்கு பின் இன்னொரு கட்டமாக இறைவன் உங்களை முன்னேற்றிக் கொண்டே வந்தான். அந்த நேரத்தில் உங்களுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே நீங்கள் இருந்த நேரத்தில் 3 இருள்களில் இருந்தீர்கள் என்று இறைவன் சொல்லித் தருகிறான். இப்படி நம்பரா சொல்லிட்டு வர்றாரு. 3ங்கிறது இதுக்கு மட்டுமா இருக்கு, முனாபிய கூட 3 அடையாளம் தான். கிறிஸ்தவர்களுடைய 3ல் ஒரு சாலி சலாசான்னு தான் சொன்னாங்க. ஷைத்தான் கூட 3 முடிச்சு போடுறான்னு வருது. 3 பேர்ட்ட எல்லாம் பேச மாட்டான் மறுமையில் என்று வருது. 3 பேருக்கு எல்லாம் வழக்கு தொடுப்பான்னு வருது. 3 கெட்டவர்களை பத்தி முதல்ல எல்லாம் விசாரிப்பான்னு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இது மாதிரி 3ஆவதாக மனாத்துங்கிற தெய்வத்தை வச்சிருந்தாங்க, லாத்து உசா மனாத்து, இப்படிலாம் கெட்டதுக்கு 3 வரும் தான் செய்யும், நல்லதுக்கு 3 வரும், கெட்டது இது கருணாநிதி மதுஹப். இந்த கருணாநிதி அன்பு அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, அந்த நல்லது நம்பரா எடுத்துக்கிட்டு சொல்றாரு பாருங்க, அவர் தான் இப்ப கருணாநிதி மதுஹப் பின்பற்றாரு. ஆதரவு காட்டிட்டேன். இவங்க சிந்திக்கிற விதமே இப்படித்தான். இவரை சொல்லி வேலை இல்லைங்க, இவங்களுக்கு சிந்திக்கிற விதமே. ஏன் பாருங்களேன் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்களேன். எதை எடுத்தாலும் இடக்கு முடக்கா செய்யறது. இப்ப ஆண் புணர்ச்சி செய்யாதீங்க, ஓரினை சேர்க்கை செய்யாதீங்கன்னு குர்ஆன்ல இருக்குது. அது சொல்லிட்டு போனா இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்படுமா? விளக்கம் தேவைப்படாது. உடனே ஆராய்ச்சி பண்றாங்க. என்னது, இந்த மிருகங்களை எடுத்துக்கொண்டால்
இந்த பன்றியும் கழுதையை தவிர வேற பிராணிகள் எல்லாம் இந்த ஓரின சேர்க்கை செய்யாது. இதை போய் உட்கார்ந்து பார்த்து ஒவ்வொரு மிருகத்தையா போத்து இத வேலை. இதுக்கு இந்த ஆயத்துக்கு என்ன இதை வழக்கமா? வேலையே என்னது சம்பந்தம் இல்ல, என்ன தேவை நடக்கும் வளர்றதா உங்களுடைய வேலையாக இருக்கிறது. அது மாதிரி 70 முழ சங்கிலியை போட்டுவோங்கிறான்ல, உடனே 70 முழ சங்கிலி என்ன, உடனே அதுக்கு என்ன செய்யுது, அவன் பின்துவாரத்தில் விட்டு வாய் வழியாக எடுப்பான். விளக்கமா 70 முழ சங்கிலியை போட்டுவானா நமக்கு தெரியல, மறுமையில தெரிய போகுது. அதுல கூட இந்த பின்துவாரம் வரணும் உங்களுக்கு. பின்துவாரத்தில் விட்டு என்ன செய்வான் அல்ல, அப்படி செய்வான். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அப்துல் ரசாக் சன்னானி தப்சீர்ல. அதே மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினான்னு இருக்குது இல்ல, அடுத்தவங்களா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் விளக்குதுல, இறங்குங்கள் எல்லாம் சொல்லிட்டான். உடனே என்ன செய்யற தப்சீர் பண்றாங்க, இறங்கினாங்கன்னா இறங்கி அப்புறம் என்ன பண்ணாங்க, வெளிக்கு போனாங்களா இல்லையா, சிரிக்கிறதுக்கு சொல்லல, அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கின உடனே தஹர்ரக பத்தனுஹு, வயித்துல ஒரு கடப்படா ஏற்பட்டுச்சான். அதனால ஒரு பெரிய கவலை வந்துச்சான், வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. அகதல் இதாலிக்க கம்முன், என்ன கவலை வந்துச்சான். இப்ப ஜால லா எதிரி கை பையசனவு, என்ன செய்யறேன்னு தெரியலையா, வந்து இறங்கணும்னா வயிற்றுல கடப்படான்னு சத்தம் வந்துச்சான், என்ன செய்யறேன்னு தெரியலையா. உடனே அல்ல வகி அறிவிச்சானா, கக்கூசு புறத்துல வகி அறிவிக்கிறான். அல்ல வகி அறிவிச்சு உட்காருண்டானா. அவர் உட்கார்ந்துட்டாராம். உட்கார்ந்த உடனே மலம் கழிச்சாராம். மலம் கழிச்ச உடனே அந்த காத்து வந்துச்சுல, ஒரு காத்து ஒண்ணு விட்டாராம். அதுல திடுக்கிட்டாராம், சத்தம் வந்து பயந்துட்டாராம். அந்த பயத்துல என்ன ஆயிட்டாராம், 1000 வருஷம் விரல கடிச்சிட்டு உட்காந்துட்டாராம். 1000 வருஷமா இது கக்கூசுலயே. இது தப்சீரா என்ன விளங்குறீங்க, குர்ஆன் ஹதீஸை விளங்கணும்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்கீங்களா என்னது? அதே மாதிரி மூசா நபி காலத்துல ஒரு பாம்பு மூசா நபி அற்புதமா மாத்தி காட்டினாங்களே, அந்த பாம்புடைய வாயை திறந்துச்சுன்னா மாளிகையை முழுங்குற அளவுக்கு வந்துச்சான். அதை பார்த்தோன்னா ஃபிரௌன் வந்து பயந்துட்டானா. பயந்தவன என்னவாச்சு, அதுக்கு முந்தைய அவன் வந்து காத்து விட்டதே இல்லையா, இந்த பாம்பை பார்த்தவன தர்றன்னு ஒரு காத்து விட்டான். என்னங்க தப்சீர்ல காத்து விடுறதா உங்க சிந்தனையே இருக்குமா? அதே மாதிரி தான் காத்து விட்டா என்ன செய்ய, தொழுகையை முறிக்கலாங்கிறீங்க. தொழுகையை முறிக்கிற கூட காத்து விடலாம், வேண்டுமென்று முடிக்கலான்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அது வேண்டுமென்று பதில் சொல்லவே இல்லை. அப்ப தப்சீருங்கிற பேர்ல இவங்க செஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா இதே மாதிரி தான் இருக்கிறது. அதனால இவர் என்ன செய்யறாரு, அந்த அன்புக்கு 3 எழுத்து மாதிரி 3 வந்தா 3ஆம் பத்தியா, 7 எங்கனையா வந்து அதுக்கு பேர் 7ஆம் பத்தியா ஆதாரம், 40 இங்க வந்து 40ஆம் பத்தியா ஆதாரம். 40 கெட்டதுக்கு வந்திருக்காதா, 7 கெட்டது இருக்காதா? ஒவ்வொரு நம்பர்லயும் நல்லது கெட்டது இருக்குமா இல்லையா? இதெல்லாம் ஆதாரமா? அப்ப இப்னு அரபில இருந்து ரஸாலில இருந்து இவங்கள இருந்து இந்த தப்சீர் எழுதின ஆட்கள்ல இருந்து எல்லாருடைய சிந்தனை என்ன, என்னத்தையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு கிடக்க முடக்க என்ன செய்யறதுங்கிறது விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அல்லாஹ் வந்து அபாபில் பறவை இறக்கணும் அனுப்பினான், யானைகளை வந்து அழிச்சிருச்சுன்னு அர்த்தம் வளர்ந்தா இல்லையா, யானைப்படை அழிச்சிருச்சு, கற்களை கொண்டாந்து போட்டுச்சு. இதோ நிறுத்திக்கிற வேண்டியதானே. அபாபில் பறவை எப்படி இருக்கும் தெரியுமா, அதுக்கு உடனே அபாபில் என்ன செய்யறாங்க, அது எப்படி இருக்கும், உனக்கே தேவையில்லாத வேலை. அல்லாஹ் சொன்னா சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா சொல்லு. கற்பனையில ஓவியம் வரைகிறாங்க வேலை, தப்சீர் ஓவியம் வரைகிறாங்க. எப்படி தெரியுமா, அந்த பறவைகள் வந்து அதுக்கு வந்து துதிக்கைகள் இருக்கும், பறவைக்கு துதிக்கை இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து தும்பிக்கை இருக்குமா, அதுக்கு வந்து நாயுடைய உள்ளங்கை போல அதனுடைய உள்ளங்கை இருக்கும். வகுஃபுன் ககுஃபில் கிலாபி, அது மாதிரி ரூசுன் கரூசி சிபாயி, வனவிலங்குகளை போல அதனுடைய தலை இருக்கும். பறவைதானா தலை வனவிலங்கு போல இருக்குமா, அது பறவைக்கு வால் வேற இருக்குமா, அதுவும் வனவிலங்கு வால் மாதிரி இருக்குமா, அது மாதிரி வந்து பச்சை கலர்ல இருந்துச்சான். இப்படி எல்லாம் வந்து ஒரு பறவை என்ன விட்டுட்டு போயிட வேண்டிய தப்சீர்னு எடுத்து குர்ஆன் விளக்கம் எடுத்த எதை எடுத்து பார்த்தாலும் இன்னத்தையாவது ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன செய்ய யோசிச்சுட்டே இருக்கிறது. குர்ஆன்ல உள்ளது விளங்குறது விளங்காம ஆக்குறது, விளங்குறது என்ன செய்யறது விளங்காம ஆக்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்துல ஒரு நபிக்கு வந்து எல்லாம் நினைஞ்சா தாலூத்துங்கிற ஒரு ராஜாவை நியமிச்சான். அவர் காலத்துல மக்கள் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க, அதுக்கு அல்லாஹ் தான் நியமிச்சாங்க ஆதாரம் கேட்டாங்க. அப்போ ஒரு அல்லாஹ் ஒரு பெட்டி அனுப்புனா, அதுல சக்கீனத்து அமைதி இருந்தது அப்படின்னு இருக்குது. நல்ல விலங்கு அமைதினா என்ன, அதை பார்த்தோன்னா மன நிம்மதி பெறக்கூடிய சில விஷயங்கள் இருந்தன, அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யறாங்க, சக்கீனத்துனா என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க. சக்கீனத்துனா அது ஒரு காத்து, அந்த காத்துடைய தலை வந்து பூனைத்தலை, காத்துக்கு தலை, அது ஒரு காற்று. அரீஹுன் லஹா ரஸுன் கரஸில் ஹிர்ரதி, காத்து தலை போல அதுக்கு தலை இருக்கும். ஒஜினாஹானி 2 ரெக்கையும் இருக்கும், பூனை மாதிரி இருக்குமா, மண்டை ரெக்கை இருக்குமா. இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சக்கீனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு வால் இருக்கும், பூனை வால் மாதிரி வால் இருக்கும், மையத்து செத்து போன பூனை தலை மாதிரி இருக்கும். இப்படி சக்கீனத்து இறங்குனுச்சு, அமைதி இறங்குனுச்சுன்னா அமைதிக்கு இல்லாம இப்படி ஒருத்தன் வடிவம் கொடுத்துட்டு இருப்பான். அது காத்து மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பூனை தலை இருந்துச்சு, மீன் வால் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன விளக்கமா? இந்த மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. நிறைய வந்து விளக்கம்ங்கிற பேர்ல குழப்பி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்க பதில் சொல்லணும் வரிசையாக. இதுதான் விளக்கமா, இதுதான் மார்க்கத்தை அணுகிற முறையா, குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு இவங்களுடைய இதெல்லாம் தடையா இருக்குதா இல்லையா,
இது இல்லாம நேரடி அர்த்தம் பார்த்தா பளிச்சுன்னு வழங்குதா இல்லையா? இதான் எங்களுடைய வாதம். நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் இந்த கேள்விகள் பட்டியலே போடுறாரு. கேள்வியா போடாதீங்க. இப்ப உம்மு ஹராம் எடுத்து வச்ச மாதிரி அதை அந்த வாதத்தை முடிச்சிட்டு சாலிமை முடிச்சு விட்டு என்ன செய்யுங்க, ஒண்ணுக்கா வாதத்தை எடுத்து வைங்க. இமாம்கள் தான் சொன்னாங்க, உங்க விளக்கம் தப்பு, எங்க விளக்கத்தை தப்புன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. வாதம்னா என்ன செய்யணும், இந்த தப்பு நாங்க சொல்றோம்ல. அன்பானவர்களே, பாதியை சொல்லிட்டு மீதியை விடுறது, கொஞ்சத்தை சொல்லிட்டு மற்றதெல்லாம் மறைக்கிறது, இவங்களுடைய அன்றாட வழக்கம் அப்படிங்கறத ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ ஒரு ஹதீஸ சொன்னாங்க, அதுல அசிங்கம் இல்லைன்னாங்க. நம்ம எந்த ஹதீஸ மறுக்கிறீங்களோ அந்த ஹதீஸை எங்க ஆதாரமா காட்டினீங்க உங்க ஏகத்துவ பத்திரிகைன்னு கேட்டோம். தெரியாதனமா நடந்துச்சு சொல்லியிருக்கணும். அதை சரி கட்டுறதுக்கு நாங்க சொன்னது சரிதான்ட்டாங்க. உடனே அந்த ஹதீஸை எடுத்து காமிச்சு இது நீங்க எதை விஷயத்தை மறுக்கிறீங்களோ அது இருக்குதாங்க அப்படின்னோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நம்பர் தப்பா போச்சுன்னாங்க. ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி தப்பிக்கிறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் வராங்க பாருங்க. சரி 36 போற இடத்துல 35 விழுந்துருச்சுன்னாங்க. சொல்லிட்டாங்களா? இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறங்க, அந்த அவங்க சொன்ன ஹதீஸ்ல அவங்க எதுவெல்லாம் கூடாது என்று சொல்றாங்களோ அதுவெல்லாம் இருக்குது. எந்த காரணத்தை சொல்லி அந்த ஹதீஸையே நாங்க ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறோம் சொல்றாங்களோ அந்த காரணம் இப்ப சொன்னாங்கல்ல, இந்த 36 இருக்குதுன்னு இல்லன்னு அதெல்லாம் இருக்குது. இப்ப பாருங்களேன், முதல்ல நான் சொல்றேன், இந்த நாவுக்கு அதே ஹதீஸ்ல யௌமன் கரீபன் மின்னி, அவங்க இந்தாண்டா மடின்னு அர்த்தம் வச்சாங்க. நம்ம சொன்னா இந்தாண்டா பக்கத்துல அர்த்தம் இருக்குதுன்னு. இவங்க எந்த ஹதீஸ் அவங்க ஆதாரம் எடுத்திருக்கிறாங்களோ சஹாபா பெருமக்களை காஃபிர் ஆக்குறதுக்காக வேண்டி அந்த ஹதீஸ்ல கரீபன் மின்னு இருக்கு. அப்ப இந்தவுக்கு பக்கத்துல நம்ம சொன்ன அர்த்தம் சரியானு போச்சா? எந்த ஹதீஸ்ல? அவங்க ஆதாரமா எடுத்த ஹதீஸ்ல. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல பிரச்சனைக்குரிய மேட்டர் இல்லங்கிறாங்கல்ல, அங்கே பாருங்க, அவங்க சொன்ன ஹதீஸ்ல சஹாபா பெருமக்களை காஃபிர் ஆக்குறதுக்கு ஆதாரம் எடுத்தாங்கல்ல, அந்த ஹதீஸ்ல இருக்குது, அவர்களிடத்தில் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தனது தலையை வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இப்படி இருக்கிறனாலதான் நாங்க மறுக்கிறோம் அப்படி அவங்க சொல்லலாம். அது சரியா இல்லைங்கிற அடுத்த விவாதம். இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறனால ஹதீஸ மறுக்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ அவங்க இன்னொரு விஷயத்துக்கு எப்படி ஆதாரமா கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸ சரியா இல்லைங்கிற அடுத்தது. அவங்க எந்த பிரச்சனையை ஆட்சேபிக்கிறாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் இருக்குது, கரீபம் இன்னி என் பக்கத்துல, இதுக்கு வேணா கொஞ்சம் தொலைவுல தான் இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லிடலாம், நமக்கு வசதியா போச்சு. அடுத்து அவர்களிடத்தில் தலை வைத்தால் இருக்குது. இப்ப உங்களுடைய நிலைப்பாடு பிரகாரம் இந்த ஹதீஸ் ஆட்சேபத்துக்குரிய ஹதீஸ், நீங்க இதை எடுக்க மாட்டீங்க. தலையில் வச்சு எப்படி படுக்க முடியும்? ஒரு அந்நிய பின்னத்துல இருந்தா உங்களை ஆவேசமா பேசுறீங்க, ரைட். இந்த ஹதீஸ சஹாபா பெருமக்களை காஃபிராக்கிறதுக்கு எப்படி ஆதாரமா கொண்டு வந்தீங்க? இப்ப முன்னுக்கு பின் முரண்படுவது நீங்களா நாங்களா? நீங்களே சொல்லுங்க. எந்த ஹதீஸ மறுக்கிறீங்களோ சில காரணங்களை சொல்லி அதே ஹதீஸ இன்னொரு பிரச்சனைக்கு ஆதாரமா எடுத்து வைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? யாரு வேண்டுமானும் தமிழ்ல படிக்கிறாங்க, யாரு கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியமா? அப்பாவி இளைஞர்களுக்கு அரபி தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா? நீங்க உண்மையிலே நீங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இருக்கல, நீங்க சொன்ன ஹதீஸ் தான். உடனே 36 35 ஆகலாம் சொல்ல முடியாது. நாங்க சொன்னது பிரச்சனை இல்ல, அதனாலதான் ஆதாரம் எடுத்து வந்தோம். நீங்க அந்த 3536 ஹதீஸ்ல தான் இவ்வளவு இருக்கு. அப்ப எப்படி ஆதாரம் எடுக்கலாம்? அந்த அது ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிற அடுத்த சப்ஜெக்ட். நீங்கள் கூடாதுன்னு சொல்கிற ஹதீஸை எப்படி ஆதாரமாக எடுத்தீர்கள்? சஹாபா பெருமக்களை காஃபிர் ஆக்குவதற்காக. இது அங்க கேள்வி. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க அது ரூட்டை மாத்திர கூடாது. ஏன்னா நீங்களே சொல்லி இருக்கிறீங்க இப்படி எல்லாம் இல்ல, அதனால ஆதாரம் எடுத்தோம். அவ்வளவு இருக்குது, எப்படி ஆதாரம் எடுக்கலாம்? தப்புன்னு சொல்லுங்க, தெரியாதனமா போட்டோம்னு சொல்லுங்க, அதான் சரி. இல்லாட்டி அதுக்கு விளக்கம் கொடுங்க. அப்ப நாங்களும் ஏற்றுக்கொண்டாங்க அதிகம் சொல்லுங்க, விஷயம் முடிஞ்சு போகும். அடுத்து இவங்க இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி என்ன மொழம் சொன்னாங்க, அதை நான் ஏற்கனவே சொன்னேன். பாதியை சொல்றது மீத விடுறதுதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஹுலூல் இத்திஹாதுங்கிறது ஜஹ்மியாவுடைய கொள்கை. அந்த ஜஹ்மியாவுடைய கொள்கை இந்த வஹாபிகளிடமும் உண்டு. அவங்க எல்லா பொருளும் அல்லாஹ் இறங்குகிறான் என்கிறார்கள். இந்த வஹாபிகளோ அரிசிலே அல்லாஹ் இறங்குகிறான் என்கிறார்கள் என்றுதான் என்னுடைய அந்த உரை தொடர்கிறது. ஆனா திட்டமிட்ட மறைக்கிறாங்க. அதுல இன்னும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இரட்டிப்பு மோசடி எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதே போல பித்தலாட்டங்கிறது அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்படிங்கறத இது மூலம் இங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க,
இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இதை நாங்க கொடுத்தோம். அப்ப அரபில சொன்னாரு, தமிழ் செய்யறாங்க. நம்ம என்ன சொன்னோம்? அதே அரபி வாக்கியம் தெரியுமா? அவங்க சொன்னாங்க ஃபுத்வாத்துல் மக்கியாவுல ஃபிரௌன் நரகவாதிங்கிட்டு இருக்கிறான், ரைட்டு. ஆனா அதே நேரத்துல நாங்க சொன்னதுல அவன் சொர்க்கத்துக்குரியவன், அவன் நரகவாதி அல்ல, நரகமெல்லாம் அவனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறான்னு சொன்னீங்க. நீங்க ஒரு அடையாளம் விட்டு கொடுத்தீங்க. அந்த வாசகத்தை படிச்சு அந்த வாசகத்தை நீங்க அடையாளம் விட்டு கொடுத்த வாசகத்தில் அவன் ஃபிரௌன் சொர்க்கத்துக்குரியவன் என்று எங்க இருக்கிறன்னு கேட்டேன். நீங்க அடையாளம் விட்டீங்கல்ல, அதுல சொர்க்கத்துக்குரியவன் இருக்குன்னு நீங்க காமிங்க. நரகத்துக்குரியவன் அல்ல ஃபிரௌன் அப்படிங்கிற வாசகத்தை நீங்க காமிங்க. நீங்க அடையாளம் விட்ட வாசகத்துல அதனால காமிச்சேன். நான் வாசிச்சதுல ஃபிரௌன் சொர்க்கத்துக்குரியவன் இல்ல, நரகத்திற்கு விட்டு அப்படி வெளியேறவன் அப்படிங்கறதும் இல்ல. எனக்கு இல்லாத சொன்னீங்கன்னு தான் வாய்ச்சேன். அப்படி இருந்தால் நீங்க சொன்னது மற்ற விஷயங்கள், நீங்க இந்த பாயிண்ட் சொன்னது அதுல இருக்கா இல்லையாங்க நீங்க சொல்லணும். அதே போல எல்லா இடத்திலும் இறங்குகிறான் என்று இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி கொள்கைன்னாங்க. இல்ல, இவங்களாவது அரிசியில இறங்குகிறான்ங்கிற ஜஹ்மாவோட கொள்கையில இருக்கிறாங்க. ஆனா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க ஃபுத்வாஹத்துல் மக்கியாவுல, வல் கதீம் லா யஸிஹு அன் யகூன மஹல்லன் லில் ஹவாதிஸி. அல்லாஹ் தஆலா கதீமானவன், பூர்வமானவன். அவன் படைக்கப்பட்டிருக்கிற பொருள்ல இறங்கும் இடமாக இருக்க மாட்டான். வலா யூசஃப் பில் கிதம் ولا يوصف بالقدم لأن الحادث يقل الاتصاف به والحادث لا يوصف بالقديم. என்றைக்கும் படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதுதான், படைத்தவன் படைத்தவன் தான். கதீம் ஹாதிஸா முடியாது, ஹாதிஸ் கதீமா முடியாது. இது அரபில முன்னால சொன்ன தமிழ். அடுத்து பாருங்க, வலா யஸிஹு அன் யகூனல் கதீமு ஹாலன் ஃபில் முஹதஸி அப்படிங்கறாங்க. அல்லாஹ் தஆலா கதீமானவன், அவன் படைக்கப்பட்ட பொருள்ல என்றைக்கும் இறங்க மாட்டான். இப்ப ஹுலூல் இத்தியாத் இப்னு அரபி கொள்கைன்னாங்க, அது அவங்களுக்கு கொள்கை இல்லங்கிறத அவங்களுடைய கிதாப்ல நம்ம எடுத்து காமிச்சிட்டோம். ஆனா ஒரு இடத்துல இறங்குறதுங்கிறது வஹாபியோட கொள்கையாத்தான் இருக்கிறது, ஜஹ்மியா கொள்கை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? எல்லா பொருளையும் இறங்குறான் என்று ஜஹ்மியா சொல்றாங்க, வஹாபியல் அரிசல் இறங்குறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து முரண்படுறதுங்கிறாங்க, ஒன்னு சொல்லிவிட்டு ஒன்னு சொல்ல, அப்படி கிடையாதுங்க. அது முழுமையா அதையும் பார்க்கணும். கமாலுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன், கமாலுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவேன். இது எப்படி முரண் அப்படின்னா? முரணா அமையலாம், முரண் இல்லாம அமையலாம். எப்படி? கமாலுக்கு கொடுத்தேன் பணம், கமாலுக்கு கொடுக்கல புத்தகம், இது என்ன முறையானா? அது உதாரணத்தை பொறுத்து என்ன சப்ஜெக்ட் சொல்றாங்கிறது தான். அதே போல கமாலுக்கு கொடுத்தேன் புத்தகம், கமாலுக்கு கொடுக்கல புத்தகம், இதுவும் கூட முரண் ஆகாது. சில கட்டங்கள்ல முரணா ஆகும். முரண் ஆகாத கிடையாது. எப்படி? கமாலுக்கு புத்தகம் கொடுத்தேன் திங்கக்கிழமை, கமாலுக்கு புத்தகம் கொடுக்கல செவ்வாய்க்கிழமை, இப்ப கூட முரண் கிடையாது. அதனால எந்த இடத்தில் சொல்கிறாங்க பாக்க, முன்னுக்கு பின் முரண் சொல்லக்கூடாது, பாதியை சொல்லிட்டு மீதியை விடக்கூடாது. 3 விஷயத்தை அப்படிதான் வந்திருக்கிறாங்க. நான் 3க்கு நான் சொன்னா அது கூடுண்டு அதே ஆதாரமா எடுத்து வரானா, குர்ஆன் ஹதீஸ் நான் சொல்றான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முந்தைய நான் என்ன சொல்றேன்? 3 தான் ஓத வேண்டும் என்று இல்லை, நீங்க 4 ஓதுங்க. அதையும் போட்டு காமிக்கல. அதுக்கு பிறகுதான் நான் சொல்றேன், நீங்கள் 5 ஓதுங்க, 3 1 கட்டாயமான கிடையாது, எந்த நாளும் ஓதலாம். இன்னும் நான் வஹாபியருக்கு சொல்றேன், 3 தான் உங்களுக்கு பிரச்சனைண்டா 3ஐயே விட்டுருங்க, 4 ஓதுங்க. நீங்க எப்படியா ஓதுங்க, உங்க பெட்ரோலுக்கு ஓதி அனுப்புங்க. அப்படியெல்லாம் நான் அதுல சொல்றேன், அதெல்லாம் அவங்க பார்க்கல. அப்ப இல்ல என்ன நீங்க புரியுறீங்க? அப்ப அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் எடுப்பாங்க. குற்றப்படுத்துவதற்காக சிலதை எடுப்பாங்க, சிலதை விடுவாங்களே தவிர நியாயம்ங்கிறது அவங்ககிட்ட இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல பாருங்க, 3ங்கிறதுக்கு நான் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காமிக்கிறேன், ஹதீஸ் எடுத்து காமிக்கிறேன், நல்ல சிந்தனையா போடுறேன். அவங்க சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? 3 முனாஃபிக்குங்க தானே அப்படிங்கிறாங்க. யாருக்கு எந்த சிந்தனை வருங்க நீங்க யோசிக்கிறீங்க. இன்னொன்னு என்ன, அதே போல 3 அப்படின்னு சொன்னாக்கா ஷைத்தானுக்கு தான் 3 வருது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சிந்தனை சரியில்லை, சரியில்லை யாருக்கு சரியில்லை? நம்ம 3 சொன்ன குர்ஆனுடைய ஆயத்து, அது குர்ஆன் ஆயத்தா இல்லையா? நம்ம ஹதீஸ்னு சொல்றோமே, அது ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? நாங்க நல்லது செஞ்சுக்கிறோம், நீங்க அவங்க அது தகுந்தவாறு செஞ்சுக்கிறாங்க. இதுல வேற இமாம்கள் சிந்தனை சரியில்லை அப்படி வேற சொல்லிக்கிறாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் யாருடைய சிந்தனை சரியா இருக்குது, யாருடைய சிந்தனை சரியா இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இன்னொன்னு, இந்த 3ங்கிறது கர்நாடக மதம் அப்படின்னாங்க. சரி, 3ஆம் பாத்தியா மட்டும் சொன்னா தானே அது கர்நாடக மதப்பாவும், நாங்க 7ஆம் பாத்தியா ஓதுறோங்கிறோமே, கர்நாடக என்ன விளக்கம் கொடுத்தாலும் 7க்கு சொல்லுங்க. நாங்க 40ஆம் பாத்தியா ஓதலாம்ங்கிறோம்ல, 40க்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க அது சொல்லுங்க. அப்ப இல்ல என்ன வழங்கி போச்சு? கர்நாடக மதப்பட நம்ம இல்ல, அவங்க தான் இருக்கிறான்னு ஆகி போச்சு. ஏன்னா ஒரு விஷயம் கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு குர்ஆன ஆதாரமா காட்டானே, ஹதீஸ ஆதாரமா காட்டானே, அதை காட்டாம கருணாநிதி எழுந்திருப்பார்,
கருணாநிதி உட்கார்ந்து இருப்பார், வீட்டுக்கு போனா கருணாநிதி எழுந்திருக்க மாட்டாரு, உட்கார்றாருன்னு வச்சுக்கிறங்க. இப்ப அது ஆதாரம் ஆயிருமா? இது கருணாநிதி மதவை தான் அவங்க பின்பற்றாங்க, அதுபோல குத்தைபா மதவை தான் பின்பற்றாங்க. ஏன்னா குர்ஆனும் ஹதீஸும் தான் எங்களுக்கு ஆதாரம், அதை தவிர வேறு யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தத்துவம் பேசினாங்களே. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி ஆதாரத்தை குர்ஆன்ல கேட்டான் தரல, ஹதீஸ்ல கேட்டான் தரல. இப்னு குத்தைபா சொல்லி இருக்கிறார், குத்தைபா மதவுல தானே அவங்க இருக்கிறாங்க. அப்ப முன்னுக்கு பின் முரண் என்னாச்சு?